கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமர் சார். வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு 3 நாட்களாகவே கரூர் துயர சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசுபொருள் ஏற்படுகின்றது. குறிப்பாக பார்த்தோம்னா எதிர்கட்சி தாவேகா, பாஜக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகள்லாம் செந்தில் பாலாஜி தான் காரணன்ற மாதிரியான பல விமர்சனம் வச்சுருந்தாங்க. இதோடு சில நபர்கள் கூட கைது கூட செய்யப்பட்டிருக்காங்க. தாவேகாவினர் இப்போ திட்டம் போட்டே செந்தில் பாலாஜி அவர் மீது அவதூறு பரப்பணும் ஒரு பேட்டி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்தியா லெவலில் பெரிய புதகரமாக இருக்குன்னு. இந்தியாவையும் தாண்டி சீனா வரைக்கும் போய் சீனா ஊடகங்களெல்லாம் இந்த செய்தி பரவி இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இது பார்த்திங்கன்னா மிக மோசமான, அதாவது சைக்கோன்னு சொல்லலாம். விஜய் ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் நமக்கு புரிகிறது. அவர் சினிமாவில் கதாநாயகனாக நடித்தால் கூட இந்த அதாவது திரைக்களத்துலேருந்து அவர் அரசியல் களத்திற்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜய் ஒரு சைக்கோவாக தான் நமக்கு தெரிகிறார். ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கைகள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மாநாட்டில் அவருக்கு அவருடைய ரசிகர்கள் இருந்தபோது கூட எந்த விதமான வருத்தம் தெரிவிப்பது கூட காலதாமதப்படுத்துவது, எல்லாத்துக்குமே காலதாமதப்படுத்துவது, இவருக்கு நிவாரணம் வழங்காமல் இருப்பது, இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் தான் அவர் ஈடுபட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் நடந்தது தான் ஒரு புதகரமாக இருக்குது. இந்த கரூர் நடந்த விஷயத்தில் கூட ஒரு குழந்தைய காரணம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சாதாரணமாக நண்பா நம்பிங்களா குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு இறங்குறாரு. அப்போ ஒரு குழந்தைய காணோம்னா உன்னை ஏன் குழந்தைய கூப்பிட்டு வந்தீங்கன்னு கண்டிக்கலை. ஏன் குழந்தைய இந்த இடத்துல தவற விட்டீங்க, எப்படி நீங்கள் தவற விட்டீங்க, எந்த அடிப்படையில் தவற விட்டீங்க, குறைந்தபட்சம் அந்த இடத்துல ஒரு கோபம் கூட வரல. ஆனால் சினிமானா நேரம் கோவப்பட்டிருப்பாரு, டைலாக் பேசியிருப்பாரு, இந்த மாதிரி நினைப்பார். ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கேனா தூக்கி போடுறாரு. அது முறையாக தண்ணி கேனா கீழே இருந்து யாராவது கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்கணும். அப்படி தூக்கி போடும்போது என்ன நடக்கும்னா இது கட்டுப்பாடான ஒரு கூட்டம் இல்லை, கட்டுப்பாடற்ற கூட்டம். இந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் தலைவன் தூக்கி போட்ட தண்ணியை தான் பிடிக்கணும் அப்படின்னு முண்டியடிப்பான். அப்போ இதெல்லாம் சிந்திக்காத யோசிக்காத ஒரு சைக்கோவா விஜய் இருக்கிறாரு. அப்போ இவர் தண்ணி கேனை தூக்கி போடுறாரு. அப்போ தண்ணி கேனை தூக்கி போடும்போது மயக்கப்பட்டவனோட விட்டுட்டு, ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்பதை காட்டுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்கிறேன். இவரை விட மோசமாக, இவர் சைக்கோன்னா இவரை விட மோசமான சைக்கோவாக தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் அவரோடு இருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, 4 பேர் மயக்கப்பட்டு கிடக்குறாங்க, எல்லாம் அப்படி தப்பிச்சு வந்துட்டோம், எல்லாம் சட்னி ஆயிட்டாங்க. இதுதான் விஜய் ரசிகர்களுடைய மனநிலை. அப்போ விஜயோட மனநிலை எப்படி இருக்குன்னா, குழந்தைக்கான நண்பா நம்பி கண்டுபிடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்றது, தண்ணீருக்கான தூக்கி போடுறது, ஒரு இறந்தா கூட இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுறது. கரூரில் இவ்வளோ பெரிய துயர சம்பவங்கள் இந்தியாவே கொந்தளிச்சு அனைத்து தலைவர்களும், இரக்கமற்ற மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்ற பல தலைவர்கள்லாம் ஒரு அறிக்கையை தெரிவிச்சிட்டாங்க, இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மறுநாள் இரங்கல் தெரிவிக்கிறார், மறுநாள் நிவாரணம். முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்த பிறகு, முதலமைச்சர் களத்துக்கு போனதற்கு பிறகு 3 நாள் கழிச்சு அதை கூட ஒரு அரசியல் பண்ணுற மாதிரியான நிலைமை. இப்போ திமுகவோ அல்லது அரசு அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ இப்போ கூட சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட செந்தில் பாலாஜி ஊடகங்களில் பேட்டி தராரு. அப்போ கூட அவர் இதை அரசியல்படுத்த விரும்பலை, நடந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ட்டாக என்னென்ன நடந்ததுன்றதை வெளிப்படுத்துறாரு. ஆனால் இவர் என்ன பேசுனாருன்னா, சிஎம் சார் ஏதாவது மோதுனா இருந்தால் என்கிட்ட மோதுங்க, பழிவாங்க இருந்தால் என்கிட்ட பழிவாங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், சினிமா டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ தமிழ்நாட்டு ஆளுநர் நினைப்பது, இப்படி ஒரு சைக்கோ இந்த ரசிகர்கள், இப்படி ஒரு மனநிலை உள்ளவர்கள்லாம் ஓட்டு போட்டு இப்படி ஒரு சைக்கோவை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? தமிழ்நாடு ஒரு சுயமரியாதை உள்ள மாநிலம், பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட மண்ணில் சினிமா பார்த்து பழக்கப்பட்ட மிக பலகீனமான தொண்டர்கள் மூலமாக ஒரு சைக்கோ ஆட்சிக்கு வந்தால், ஏன்னா நம்மளையும் அவர் தான் ஆட்சி செய்ய வேண்டியது நிலைமை வரும். அப்போ இதையெல்லாம் நாம் முளையிலேயே கிள்ளி எறியவில்லை என்று சொன்னால் மிக ஆபத்தான வட மாநிலங்களை விட கேவலமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிடும் என்பதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ செந்தில் பாலாஜியோ அரசு அதிகாரிகளோ அமுதா ஐஏஎஸ் அவர்களோ டிஜிபி உள்ளிட்ட பலரும் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக எப்போ என்ன நடந்தது, இங்கே பல்வேறு புதகரமான பொய்யான செய்திகள், அவதூறுகள், வதந்திகள் திமுக அரசு மீது குற்றம் சாட்டும் விதமாக பரப்பப்படுகிறது.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், பாஜகக்காரர்கள், சங்கிகள் வந்து இந்த செய்தியை பரப்புறாங்க. இப்படி பரப்பும் போது அவங்க என்ன பரப்புறாங்கன்னா, செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போது தான் செருப்பு வீசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் எங்கேயுமே நடக்கல, கரூர்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. தவறான தகவலை பரப்புறாங்க. அவர் விஜய் நடத்தின முதல் கூட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பலர் மூச்சு திணறி இறந்துருக்கிறாங்க, பலர் மூச்சு திணறி காயப்பட்டிருக்கிறாங்க, பலர் மூச்சு திணறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, கவலைக்கிடமா இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்தில் நடந்துச்சு. விக்கிரவாண்டியிலிருந்து கரூர் வரை நடந்திருக்கு. இனிமேல் அவர் போனாலும் நடக்கும். ஏன்னா இப்போ பாத்தீங்களா, இந்த மனநிலை சரியில்லாத நபர்கள் தான் தொண்டர்களாக இருக்காங்க. இது கட்டுப்பாடு உள்ள கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம். இந்த கூட்டம் இப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியை பற்றி அவர் பேசியது 16வது நிமிடத்துல, அதை மிக தெளிவாக ஐஏஎஸ் அவர்களும் செந்தில் பாலாஜி 16வது நிமிடத்துல அவர் பேச தொடங்கின 16வது நிமிடத்துல தான் செந்தில் பாலாஜியை பற்றி பேசுறாரு. ஆனா காலையிலிருந்து இருந்த தொண்டர்கள் தண்ணீர் இல்லாம, உணவு இல்லாம, இவரை பார்க்கணுன்ற ஒரு வெறியோட, அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம்னு சொன்னல, அதான் இந்த வெறியோட இருந்தவர்களுக்கு தண்ணீர் உணவு எதுவுமே தேவையில்லாமல் இருந்து அவரை பார்க்கின்ற நோக்கத்தோட மட்டும் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா உடல் சோர்வுற்று நிறைய பலகீனமாயிட்டாங்க. அப்படி பலகீனமானதுனால தான் 6வது நிமிடத்திலேயே அவருடைய தொண்டர்கள் தான் செருப்பு ஏதோ கிடைக்கிறத எடுத்து மேலே தலைவருக்கு எரிஞ்சு நம்முடைய அந்த வேதனையை வழியை காட்டணுன்றதுக்காக, அது ஒரு எதிர்ப்புணர்வுன்னு சொல்ல முடியாது, தன்னை நோக்கி கவனத்தை திருப்புவதற்காக, தன்னுடைய தலைவர் தன்னுடைய நோக்கி கவனம் திருப்புவதற்காக தண்ணீரோ அல்லது ஏதோ ஒரு உதவியோ கேட்பதற்காக தான் செருப்பை வீசியிருக்காங்க. அது கிடைச்சது அதுதான், செருப்பு தூக்கி வீசியிருக்காங்க. அப்படி வீசும்போது தான் அது அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது செருப்பு வீசினது தன்னுடைய தொண்டர்கள் தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, விஜயனுடைய வாகனத்திலேயே கேமராக்கள் இருக்கு. 4 திசையிலும் பல்வேறு கேமராக்கள் பல வடிவங்களில் அமைச்சிருக்காங்க. ஒன்று இது போக பல ஊடகங்கள் லைவ்ல வந்து செய்தியை ஒளிபரப்புனாங்க. அப்படி இருக்கும்போது வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது செருப்படுத்தி வீச முடியுமா? அப்ப இந்த தொண்டர்கள் ஏன் செருப்படுத்தி வீசினாங்க அப்படின்னா, முழுக்க அவர்களுடைய வேதனையை தன்னுடைய தலைவருக்கு தெரிவிப்பதற்காக, இந்த இடத்திலிருந்து மீண்டு போவதற்காக செருப்படுத்தி 6வது நிமிடத்தில் எழுதினாங்க. ஆனா எப்படி பரப்பப்படுது? செந்தில் பாலாஜியை பற்றி தவறாக பாட்டு பாடி கிண்டல் செய்த போது தான் செருப்பு வீசினதா ஒரு குரூப், குறிப்பாக பாஜக, சங்கிகள், பெலிக்ஸ் போன்ற நபர்களெல்லாம், பெலிக்ஸ்னா செந்தில் பாலாஜி தான் காரணன்ற மாதிரி ஊடகத்தில் முதல்ல பரப்புறாரு. அவர் தான் முதல்ல இந்த செய்தியை பரப்புறாரு. தவறான செய்தியை வந்து சமூக ஊடகங்களில், யூடியூப்ல பரப்புறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையே கையில் எடுத்துக்கிட்டு எல்லாருமே தொடர்ச்சியாக பண்ணாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி பெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. வரவேற்க வேண்டிய விஷயம் செந்தில் பாலாஜி. ஏன்னா ஒரு அரசு மீது நீங்கள் கடுமையாக விமர்சனம் வைக்கலாம். விமர்சனம் வைப்பது தவறே கிடையாது. எந்த ஒரு அரசாக இருந்தாலும், அது திமுக அரசாக இருந்தா, அதிமுக அரசாக இருந்தா, மோடி அரசாக இருந்தா, காங்கிரஸ் அரசாக இருந்தா, நீங்கள் தாராளமாக ஒரு அரசை விமர்சிக்கலாம், கடுமையாக விமர்சிக்கலாம். அவதூறு பரப்பக்கூடாது, பொய்யை பரப்பக்கூடாது. அதன் மூலம் சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. பதற்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் ஏற்படக்கூடாது. அதனால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பது, தமிழ்நாடை ஒரு வன்முறைக்காராக மாற்ற முயற்சிப்பதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சியினுடைய ஆதவ அர்ஜுனா அவர் பார்த்தீங்கன்னா புரட்சி வெடிக்கணும் நேபாள மாதிரி, கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாமல் இவரோட தான் காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உள்ளே போவேன்னா 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நின்று பேச தொடங்கிருங்க அல்லது கையை காட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை. இல்லை நாங்கள் எந்த இடத்துல இலக்கு நிர்ணயிச்சோமோ அங்கே தான் போய் பேசுவோம், அங்கே தான் போய் பார்ப்பேன், நாங்கள் வந்து மக்களை சந்திப்போம்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்ச காரணத்தினால தான் எல்லோருக்குமே நெருக்கடி ஏற்பட்டது. விஜயை பார்ப்பதற்கு முண்டி எடுத்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அங்கே வந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி கூட்டம் கூட்டிடுது, அங்கேருந்தே அவர் கை காட்டி வந்திருக்கும். அதையும் இன்னைக்கு அமுதா சொல்லியிருக்காங்க, செந்தில் பாலாஜியுமே பதிவு செஞ்சிருக்காரு. இவர் என்னன்னா வெளியே இருந்தே அவர் கை காட்டி வந்தா இவர் பேச்சை கேட்பதற்கெல்லாம் யாரும் வர்றதில்லைங்க. முதல் அதை புரிஞ்சுக்கணும். இவர் என்ன அரசியல் பேச போறாரு, யாரை திட்ட போறாரு, யாரை பாராட்ட போறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்க யாரும் வரல. இவருடைய முகத்தை பார்ப்பதற்கு தான் வர்றாங்க. திரையில் பார்த்த முகம் நேரில் பார்த்தா எப்படி இருப்பார் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் வராங்க. இது நயன்தாரா வந்தாலும் இந்த கூட்டம் வரும், ஜோதிகா வந்தாலும் இந்த கூட்டம் வரும், சமந்தா வந்தாலும் இந்த கூட்டம் வரும், யார் வந்தாலும் இந்த கூட்டம் வரும். இது நீங்கள் பல நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது திட்டமிட்ட விஜய் முன்பகுதியிலோட உட்காராம ஸ்க்ரீன்லாம் அடைச்சி லைட்டெல்லாம் அமர்த்திட்டு உள்ளே போய் கேரவனுக்குள்ளே போய் ஏசி அறையில் உட்கார வேண்டிய, சொகுசா உட்கார போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக அந்த 500 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே தலை காட்டியிருந்தா இந்த கூட்ட நெரிசல் தவிர்த்திருக்கலாம். அப்போ ஏன் உங்களுக்கு அந்த திட்டம் முன்னாடியே இல்லை? ஏன் யோசிக்கல? கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்கிறத எல்லோரும் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியுமே ஏன் இதை கேட்கல? அப்போ உங்களுடைய உள்நோக்கம், உங்களுடைய இன்டென்ட் என்ன? இங்கே வந்து கரூர் வந்து செந்தில் பாலாஜி என்பவர், ஏன்னா செந்தில் பாலாஜி அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜியுடைய கோட்டை, இந்த கோட்டையில் விஜயுடைய கோட்டையாக இது காட்டணும். இங்கேயே நாங்கள் எவ்வளோ கூட்டத்தை திரட்டினோம் பார்த்தீங்களா, 30 விழாவில் நடத்துகிற கூட்டத்தை விட நாங்கள் இங்கே பெரும்பான்மையை திரட்டி காட்டுறோம் அப்படிங்கிற இன்டென்ட், உள்நோக்கத்தோடு தான்
புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் விஜயும் தான். விஜய் வந்து அவருடைய பேச்சை கேட்டு ஆடக்கூடிய நபர்லாம் இல்லை. விஜயே கிரிமினல் தான். ஏன்னா அவருடைய அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆதவர்ஜுனாவை விட புஷி ஆனந்தை விட ஆபத்தான நபரா விஜய் இருக்கிறாருன்றது அவருடைய பேச்சை நம்ம புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. ஆக திட்டமிட்டு இதையெல்லாம் செய்ய தவிர்த்து, காவல்துறை அறிவுறுத்தியுமே செய்ய தவிர்த்து இந்த இடத்துல வந்தவருடைய விளைவு தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட உணராமல் புரியாமல் அல்ல, உணர்ந்துமே திட்டமிட்டே செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த திட்டமிட்டே இந்த செயலை செய்ததால் இது நிச்சயமாக படுகொலை தான். இந்த படுகொலைக்கு சைக்கோ விஜய் மீதும் அதே சைக்கோத்தனத்தோடு செயல்பட்ட புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா தலைமறைவாயிட்டாங்க. செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கிட்ட ஓடுனாங்க. புஷி ஆனந்த் உயிரோடு இருக்காரே தெரியல. அப்படிதான் இருக்கு. சூசைட் பண்ணிட்டாரோ, பயந்துட்டு போலீஸுக்கு பயந்து சூசைட் பண்ணிட்டாரோன்னு கூட சந்தேகம் வருது. அப்படிதான். ஏன்னா கோழைகள், மக்களுக்காக நிற்கக்கூடிய வீரர்கள் அல்ல, கோழைகள். பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு பயப்படும் கோழைகளாக இருக்காங்க. செஞ்ச தப்புக்கு நேர்மையாக ஒத்துக்கொள்வதற்கு பயப்படக்கூடிய கோழைகளாக இருக்காங்க. இப்படி கோழைகள் வந்து சூசைட் பண்ணுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட கோழைகள் இன்றைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்காமல் நேர்மையாக சினிமாவில் பேசுகிற வசனத்தில் கதாநாயகனாக இருப்பதை போல் நீங்கள் வில்லனாக நீங்கள் மாறக்கூடாது. நீங்கள் சினிமாவில் கதாநாயகன் நடிச்சுட்டு அரசியலில் வில்லனாக மாறக்கூடாது. நேர்மையாக எங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் உணர்கிறோம், ஒத்துக்கிறோம், மக்கள்கிட்ட மன்னிப்பு வைக்கிறோம், இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காத விடாமல் பண்ணிக்கிறோம், இந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த ஒரு விசாரணை கமிஷன்ல உண்மையை ஒத்துக்கிட்டு இல்லைன்னா மிகப்பெரிய சரிவை நீங்கள் சந்திக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு அமுதா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் வீடியோ கிளிப்ஸ் நேரத்துக்கு அந்த, ஏன்னா எல்லா பக்கமும் லைவ் ஓடுது. விஜயுடைய கார்லேயே கேமரா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எங்கேயும் நீங்கள் தப்பிக்க முடியாது. நேர்மையாக வில்லனாக மாறாமல் சினிமாவில் எப்படி நீங்கள் நாயகனாக நடித்துருவோம் அதே போல் அரசியல் களத்தில் நீங்கள் நாயகனாக நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் உண்மையை ஒத்துக்குங்க, உங்கள் மீது தார்மீக பொறுப்படுத்துங்க. இந்த 41 படுகொலை, இந்த கொலைக்கும் நீங்கள் பொறுப்படுத்திக்கிட்டு இவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மீண்டும் அரசியல் களத்தில் ஜொலிப்பீர்களோ இல்லையோ அது மக்கள் தீர்மானிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் ஒத்துக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. சைக்கோத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியேறணும், மனிதனாக இருக்கணும். நானும் மனிதன் தான்றீங்க, மனிதநேயம் இருக்குன்றீங்க. நிச்சயமாக இப்போது வரை உங்களுக்கு மனிதநேயம் இல்லை, மனிதாபிமானமே இல்லை. நீங்கள் ஒரு மனிதரா என்பதே சந்தேகத்துக்குரியது தான். நீங்கள் மனிதனாக மாற வேண்டும் சொன்னால் நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியாரை, அம்பேத்கரை வாசித்தால் தான் நேர்மை இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வாசிக்காம வெறுமனே குருமூர்த்தியிலோ அல்லது RSS சங்கிகளோ அல்லது பாஜகவோ வழிகாட்டுதல் பேரில் திமுகவை போல சார்புள்ள கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை, திமுக வாக்குகளை அப்படிதான் பிரிக்க முடியும்னு சொல்லி உங்களை இறக்கி விட்டுருக்காங்களா அப்படின்ற சந்தேகம்லாம் எங்களுக்கு பலமாக இருக்குது. நீங்கள் நிதானமாக அம்பேத்கரை, பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தீர்களா உண்மையை விட்டுருக்கோங்க. இல்லைன்னா தயவு செய்து சொல்கிறோம், அம்பேத்கரையும் பெரியாரையும் விட்டுட்டு போங்க. நன்றி சார். நன்றி.